உங்களோட பேர் என்ன? என் பேர் வந்து தர்ஷினி. எவ்வளவு காலமா இதெல்லாம் செய்து கொண்டிருக்கீங்க? ஒரு 1 இயருக்கு கூடுதலாக செய்து கொண்டிருக்கேன். இந்த ஜிமிக்கி கடை என்ற நேம் வந்து யார் வச்சது? அது எல்லாமே என்னுடைய கிரியேஷன் தான். என்னடா ஜிமிக்கி என்றது பிடிக்கும், அதுக்காகவே அந்த ஜிமிக்கி கதை என்ற பிராண்ட் நேம் ஒன்று உருவாக்கி கொண்டேன். கேர்ள்ஸ் என்றாலே இந்த ஜிமிக்கி அடிக்டடா தான் இருப்பாங்க. ஜிமிக்கி என்றா அவ்வளவு சென்டிமெண்ட் கூட எமோஷனல். ஜிமிக்கின்னு ஒரு வியர் பண்ற ஒரு பொருள் தாண்டி ஜிமிக்கி இஸ் அன் எமோஷனல் என்று சொல்லுவாங்க. ஸோ அது மாதிரி அவங்களும் ஒரு கேர்ள் என்றதுனால ஜிமிக்கி அவங்களுக்கும் நிறைய பிடிக்கும் என்றால் ஜிமிக்கி கடையண்டே வச்சிருக்காங்க. அதான் அந்த நேம் உருவாதுனக்கான ஸ்டோரி. இதெல்லாம் எப்படி செய்யறீங்க? இதுக்கெல்லாமே வந்து நாங்கள் மெட்டீரியல்ஸ் எடுத்து தான் செய்கிறோம். இது வந்து இப்போ ட்ரெண்டிங்காக போய்கொண்டிருக்கிற இன்விசிபிள் செயின். இப்போ அதுக்காக என்ன செய்வோம்னா, ஃபர்ஸ்ட் கியர் வயர் தான் இது இந்த மெயின் மெட்டீரியல். அப்போ அதனால கியர் வயர், அதுக்கு தேவையான லோக், அதே போல் எங்களோட ஐடியாவுக்கு தகுந்த மாதிரி ஸ்டோன்ஸ் வண்டி கொள்ளுவோம். அதே மாதிரி பேர்ல்ஸ் ஐட்டங்கள் வண்டுவோம். வெளி எது ட்ரெண்டியாக போய்கொண்டிருக்கோம் அந்த டிசைன்ஸில் இருந்து நாங்கள் வேறு ஏதாவது யோசித்து அதுக்கேற்ற மாதிரி ரெடி பண்ணுவோம். அப்படி ரெடி பண்ண தான் இதுவும் உண்டு. இது கூடுதலாகவே 16 இன்ச்சு அளவெடுத்து தான் மெஷர்மெண்ட் எடுத்து செய்ய தொடங்குவோம். இப்போ நீங்கள் அளவு தந்தீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி கஸ்டமைஸ் பண்ணுவோம். இப்போதான் நீங்கள் செய்தீங்களா? பார்க்குறதுக்கு நல்ல யூனிக்கான டிசைனாக இருக்குது. இது மாடல் ட்ரெஸ்ஸுக்கும் நல்லா இருக்கும், இப்படியான ட்ரெஸ்ஸுக்கும் நல்லா இருக்கும், ட்ரெடிஷ்னலுக்கும் நல்லா இருக்கும். பார்க்குறதுக்கு நல்ல க்யூட்டாக இருக்குது இந்த டிசைன். வெயிட்லெஸ்ஸாக இருக்குது, ட்ரெஸ்ஸோட அப்படி பேசாமல் இருக்கும், குளப்படி பண்ணாது, நல்லாவும் இருக்கும். பார்க்குறதுக்கு நல்ல அழகாக இருக்கும். உங்கள் டிசைன் எல்லாம் பார்த்தோம், ஒவ்வொன்றிலையுமே ஒரு ட்ரெடிஷ்னலான விஷயமா இருக்கட்டும், இல்லாட்டிக்கு ஒரு ஸ்ரீலங்காவில் இருக்கிற இம்பார்ட்டண்டான விஷயங்கள், அப்படி ஏதாச்சும் ஒரு விஷயத்த மெயின் பண்ணி தான் செஞ்சுருக்கீங்க. சில செயின்கள்ல அந்த தாலி மாடல் செய்திருக்கீங்க, சில இதில் அந்த கிறிஸ்டியன் தாலி மாடல். இப்படி என்னென்னு இப்படி டிஃப்ரெண்டாக யோசிக்கிறீங்க? ஃபர்ஸ்ட் இப்போ பிராண்ட் நேம்லேயே அது இருக்குது. காரணம் என்னன்னு சொன்னால், ஒரு டிசைன் ஒன்று இருக்குன்னு சொன்னால் அதுக்கு கதை ஒன்று இருக்கணும் அதுக்கு பின்னாலன்றதான் மெயின் டார்கெட்டாக இருந்தது. இப்போ அதை வந்து சோஷியல் மீடியாவில் கொண்டு வரணும்னு நினச்சினா அது இன்னும் ப்ராசஸுக்குள்ளே வேற இல்லை. ஒரு டிசைனுக்கு பின்னுக்கும் ஒவ்வொரு ஸ்டோரி இருக்கிற மாதிரி தான் எங்களோட டிசைன்ஸ் எல்லாமே இருக்குது. இப்போ ஒவ்வொரு தார டிசைன் சில பேரோட விருப்பங்கள் இருக்குன்னு தானே. இப்போ அதில் அவங்க தாரதில் இருந்து நாங்கள் இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கொள்வோம். அப்போ அவங்களுக்கு அது சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இல்லாட்டி இன்னும் வித்தியாசமாக செய்வோம். அதனால தான் அப்படியான விஷயங்களை தேடிட்டு இருக்கோம். யூனிக்னஸ் தான் மெயின் பாயிண்டாக இருக்குது. எல்லாருக்குமே பிடிக்கும். நாங்க ஒரு விஷயம் செய்யும் போது ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகும்போதோ இல்ல ஃப்ரெண்ட்ஸோட அவுட் போகும்போதோ நாங்க யூனிக்கா தெரியணும் அப்படின்னு நினைப்போம். ஸோ இப்போ நார்மலான கடைகள்ல எல்லாரும் வேண்ட திங்ஸ் தான் நாங்களும் வேண்டி வியா பண்றோம்னா அதுல யூனிக்னஸ் என்ன இருக்க போகுது. ஸோ இப்படியான ஆர்டிஸ்ட் தாங்களே சில விஷயங்களை டிஃப்ரெண்டா யோசிச்சு நல்ல நாலேஜபிளா, இவங்க ஸ்கூல் காலத்துல இருந்து மல்டிபிள் டேலண்டான ஒரு பர்சன் தான். ஸோ நிறைய சாம்பியன் எல்லாமே இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இவங்களோட ரூமை பார்க்கவே தெரியுது, நிறைய விஷயங்கள் வித்தியாசமான விஷயம் எல்லாம் இருக்கு. அதெல்லாம் நாங்கள் காட்டுறோம் வீடியோல தனித்தனியா. ஸோ அப்படி இருக்கும்போது இப்படியான என்கரேஜ் பண்ணீங்க அப்படின்னு சொன்னாதான் இப்படியான யூனிக்கான டிசைன்கள். இப்போ ஷாப்ல எல்லாம் நார்மலா போனோம்னா இதெல்லாம் நான் கடையெல்லாம் வேண்டேன், இப்படி சிம்பிளான டிசைன்ல தான் எல்லாருமே போடுவாங்க. இப்போ பஸ்ல நான் ட்ராவல் பண்றேன்னா பார்த்தா ஒரு 50 பேருண்டா அதுல ஒரு 25 பேர் இப்போ நான் போட்டிருக்க மாடல் தான் போடுவாங்க. ஸோ எனக்குமே இங்க வந்தா பேருந்து இப்படி மாடல் செய்யலாமா, இப்படி யூனிக்னஸா செய்ய முடியுமான்னு எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சு. அது மாதிரி இந்த தங்கச்சி ஒவ்வொரு மாடலுமே அதுக்கு பின்னுக்கு ஒரு ஸ்டோரி வச்சுக்காங்க. அந்த ஜிமிக்கி கடை ஷாப்புக்கு நேமுக்கு பின்னுக்கு ஒரு ஸ்டோரி உள்ள மாதிரி ஒரு பெண்டன், ஒரு கிளிப், காதுக்கு போடுற எல்லாத்துக்கு பின்னுக்கும் ஒரு ஸ்டோரி இருக்கு, ஒரு கிரியேட்டிவிட்டி இருக்குது. பாக்குறதுக்கு அவ்வளவு அழகா இருக்கு. ஒவ்வொரு விஷயமுமே அந்த ரசிக்கக்கூடிய மாதிரி இருக்கு. ஒரு சின்ன விஷயத்துக்குமே ஒரு லாங் வீடியோ எடுக்கலாம்ன்ற மாதிரி, இவ்வளவு விஷயம் நான் சொல்லணும்ன்ற மாதிரி இருக்கு. ஸோ கேப்பம் இப்படி செயின் செய்யறது உங்களுக்கு எவ்வளவு டைம் எடுக்கும்? குறைஞ்சது வந்து இப்போ டிசைனை பொறுத்தது தான். இப்போ சில டிசைன்ஸ் வந்து தெரியணும்னு சொன்னால் இப்போ நாங்கள் நைட் ஸ்டார்ட் பண்ண சில விடிய காலம்பு வரைக்கும் செய்ய வேண்டி இருக்கும். ஏன்னா இரவிரவாயெல்லாம் செய்திருக்கிறீங்க? 2 மணி 3 மணி வரைக்கும் எல்லாம் செய்திருக்கோம். என்னன்னு சொன்னால் கஸ்டமர்கிட்ட சாட்டிஸ்ஃபேக்ஷன் எங்களுக்கு மெயினாக இருந்தா கிடைக்கிறது ஒரு ஆர்டராக இருந்தாலும் வடிவா செய்ய வேணும். இப்போ நான் இதில் செய்திருக்கிற இந்த இதெல்லாம் வந்து முதல் எங்களுக்கு இதுக்கான டூல்ஸ் ஒன்றும் தெரியாது. இதில் யூஸ் பண்ணியிருக்க எந்த அட்டாச்மெண்ட்டும் எங்களுக்கு தெரியாது. அப்போ ஒவ்வொரு அட்டாச்மெண்ட்டையும் எடுத்து கட் பண்ணி இதுலேருந்து ஒட்டுவோம். ஒட்டின பிறகு என்ன செய்யணும்னா லைட்டரால தான் ஃபுல்லாகவே ஹீட் பண்ணி எடுக்கணும். இப்போ ஹீட் பண்ணி எடுக்கும் போது இது வந்து தனியாக காய வேணும். இப்போ இந்த டிசைன் இன்னைக்கு கிடைச்சிட்டுன்னு சொன்னால் இப்போ நாளைக்கு நாங்கள் போஸ்ட் போடுவோம். இப்போ சிஓடி போடுறதுக்கு முன்னுக்கு என்ன செய்யணும்னா இது காஞ்சிருக்க வேணும். இப்போ நாங்கள் ஹீட் பண்ணி இதெல்லாம் ப்ரொசீஜரும் செய்து ஒரு டிசைன் செய்து முடிக்க இப்போ கிட்டத்தட்ட 3-4 மணி நேரம் எடுக்கும்.
சாதாரண டிசைன் சொன்னா ஒரு 30 நிமிஷத்துல இருந்துக்குள்ளேயே எல்லா விஷயமுமே முடிஞ்சிடும். பேக்கேஜிங்ல இருந்து சகல விஷயமே முடிச்சு கொள்ளுவோம். ஒரு லாங்கான டிசைன் அல்லது கல்லொட்டி தான் செய்யணும்னு சொன்னா அது 4 மணித்தியாலம் 3 மணித்தியாலம் டைம் எடுக்கும். இப்போ உங்களுக்கு பிடிச்சு ரசிச்சு செய்யறதால அது கஷ்டமா இருக்காதா? இல்லாட்டி என்ன இருந்தாலும் ஒரு உடம்புக்கு கொஞ்சம் எல்லாமே இருக்குன்னு சில வேளையில தோணும். இதெல்லாம் என்ன பிரச்சனைடா இதுல வெறுப்பு வர்றதுக்கு ஒண்ணுமே இல்லை. ஆனா இதை விட்டுடலாம்னு தோன்றதுக்கு காரணம் வந்து மெட்டீரியல்ஸ் தான். மெட்டீரியல்ஸ் வந்து இங்க சரியான காஸ்ட் கூட. இப்ப நாங்க ஒவ்வொரு மெட்டீரியல்ஸும் யாராவது ஒரு கஸ்டமர் ஒரு கலர் சொல்லிட்டு சொன்னா அந்த கலர் தான் எங்களால எடுக்க எல்லாமே இருக்கு. அதே போல அந்த டிசைனுக்கு எங்கள்கிட்ட இருக்காது. அப்ப நாங்க புது டிசைனை இன்ட்ரடியூஸ் பண்ணினாலுமே எங்களால அதை விற்பனை செய்யறதுன்றது சாத்தியப்பாடு சரியான குறைவு. நீங்க பாத்திருப்பீங்க அதுல இருக்கிற டிசைன்ஸ் எல்லாம். அதுல இருக்க ஒவ்வொரு டிசைன்ஸும் நாங்க ஒவ்வொரு விஷயங்களை இன்ஸ்பயர் பண்ணி செய்திருந்தாலும் தான் அதுல இருந்து ஒவ்வொருத்தர் கேட்கிற கஸ்டமைசேஷன் எல்லாமே செய்து கொடுப்போம். சில வேளை ரிட்டர்னுக்கு வந்துடலாம். அதை விட மெட்டீரியல்ஸ்ல இருக்கிற விஷயம் தான் முக்கியம். இதுல இருக்கிற ஒவ்வொரு பெண்டன்ஸும் நாங்க கையால செய்யறத விட பெண்டன்ஸா வேண்டி அட்டாச் பண்றது ஈஸி எங்களுக்கு. இப்போ ஒரு பெண்டன்ஸ் வாங்குறோம்னு சொன்னா அதுல வாங்கியிருக்கிற ஒரு பெண்டன்ட விலை வந்து 300-400 ரூபாய்க்கு மேற்பட்டதாக இருக்கும். அதனால எங்களுக்கு அதுக்குரிய விலையை வந்து சொல்ல எல்லாமே இருக்கும். இதுல வந்து ஏடி ஸ்டோன் யூஸ் பண்ணிருக்காங்க. அப்ப இந்த ஏடி ஸ்டோன் யூஸ் பண்ண இந்த பால் செயின் வந்து ட்ரெண்டிங்கா இருக்கு. எங்களுடைய பேஜ்ல அதை வந்து கூடுதலா எல்லாரும் பார்ப்பாங்க. கேப்பினம் என்கொயரிஸ் வரும். இதே வாங்கி செய்யறேன்னு சொன்னா இப்ப நாங்க இதை 600 ரூபாய்க்கு மேலதான் கொடுக்கக்கூடிய மாதிரி இருக்கு. வாங்கினாலுமே சிலது வந்து கலர் டிஃப்ரென்ஸ் இருக்கும். போய் நாங்க ஒரு பீஸ் எடுக்கிறோம்னாலும் ரெகுலரா எடுத்தாலுமே அவங்க போடுற அமௌண்ட்ல இருந்து எப்பயும் குறைக்க மாட்டோம். இங்க இருக்கிற பிரச்சனையே அதுதான். லொக் இருந்தாலும் சரி எதாலும் சரி நாங்க குவாலிட்டியா கொடுக்கணும்னு எதிர்பார்ப்போம். குவாலிட்டியா போய் அந்த கடையில கேட்கிறோம்னு சொன்னா எங்களுக்கு லாபமே இல்லாத அளவுக்கு அங்க கொண்டு போய் விட்டுருவாங்க. இப்ப நீங்க எல்லாம் குவாலிட்டி ஆட் பண்ண வலிக்கிடும் போது பிரைஸ கூட்டணும். பிரைஸ கூட்டுறது வந்து கஸ்டமர்ஸ் வந்து எதிர்பார்க்க மாட்டீங்க. இப்ப கஸ்டமர்ஸுக்கு இது வந்து நாங்க ஆக சீப்பா கொடுக்குறோம். நான் வந்து போய் கடையில பார்த்த வரைக்கும் சாதாரண ஒரு டிசைன் வந்து 1500 ரூபாய்க்கு இருந்தது. அதை பார்த்துட்டு ஏண்டா 1500 ரூபான்னு சரி நாங்க இதுல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்த காசுல இருந்தான் எல்லா டூல்ஸுமே வாங்க வலிக்கிட்டு. மெயினான டூல்ஸ் இல்லாட்டி ஒன்றும் செய்யலாதனாலதான் அதெல்லாம் வாங்க வேண்டி வந்தது. அவங்க கொடுக்கறதுல இருந்து 4-5 வீதம் வந்து நாங்க கீழே குறைவா கொடுக்குறோம். 4-5 மடங்கு குறைவா கொடுக்குறோம். 1500 ரூபாய்க்கு போதுன்னா எங்கள்கிட்ட 500 ரூபாய்க்கு தான் கொடுக்குறோம்னாலும் அதை வாங்குறதுக்கு கஸ்டமர்ஸ் வந்து தயாரா இல்லை. அதை விட ரீச் ஆகுறதுன்றது வந்து சரியான குறைவு. கம்பைன் ஆகி ரீச் பண்ண வைக்கணும் என்று சொன்னாலுமே ரெகுலரா நாங்க போஸ்ட் அப்டேட் பண்ணுவேன். பண்ணி கொண்டு இருப்போம். டெக்லைன்ஸ் எல்லாம் கொடுப்போம், ஆஃபர் கொடுப்போம். ஆனா அதை வந்து ஃபாலோ பண்றாக்களோ அதை வாங்குறதுக்கு சரியான குறைவு. ஆனா இப்ப நாங்க ஒரு ஓனா ஒரு விஷயம் செய்யறோம்னா ஸ்டார்ட்ல நிறைய ஸ்ட்ரகிள் இருக்கும். அதுக்கு அதை தாண்டியும் நாங்க ஒரு பிராண்ட் நிறுத்திட்டோம் சொன்னா அதுதானே சக்சஸ். ஸோ நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் வரும். ஆனா அதை விட்டுறக்கூடாது. நீங்க அதை என்னன்னு சொல்றது கீப் இட் அப் பண்ணிக்கொண்டே இருக்கணும். அதனாலதான் இப்ப நாங்க அதை கொஞ்சம் கொஞ்சமா சரி முன்னுக்கு கொண்டு வரணும்ன்றதுக்காக தான் புதுசா டிசைன்ஸ் கொண்டு வரோம். அதே போல கிடைக்கிற சந்தர்ப்பங்கள்ல எல்லாத்துலயுமே வந்து எங்களுடைய டிசைன்ஸை வந்து யூனிக்கா இப்ப பிரசன்டேஷன் பண்றதுல இருந்து வித்தியாசமா காட்டிக்கொண்டு பார்க்க ஒவ்வொரு விஷயமும் பார்க்கும்போதே எங்களுக்கு தெரிஞ்சது அவ்வளவுலயுமே ஒரு யூனிக்னஸ், ஒரு ஸ்டைலிஷ்னஸ், ஒரு கிரியேட்டிவிட்டி எல்லாமே இருக்கு. ஒரு பின்னுக்கு ஒரு ஸ்டோரிஸ், ஒவ்வொரு ஒரு சின்ன சின்ன விஷயத்த எடுத்தாலும் அதுக்கு பின்னுக்கு அந்த சரஸ்வதி இதாக இருக்கட்டும் ஏதோ ஒரு விஷயத்த அது மெயின்டைன் பண்ணித்தான் இருக்கு, ஒரு மென்ஷன் பண்ணித்தான் இருக்கு. ஸோ எங்களுக்குமே பார்க்குறவங்களுக்கு அவ்வளோ ஆசையா இருக்குது. ஒரு கேர்ள்ஸா பார்க்கும்போது இன்னும் கொஞ்சம் அட்ராக்டிவா இருக்குது. இப்படியான ப்ராடக்ட் எல்லாம் நிறைய ஆசைப்படுறது லைக் பண்றதெல்லாம் கேர்ள்ஸ் தான். ஸோ அப்படி பார்க்கும்போது இன்னும் கொஞ்சம் எல்லாமே கியூட்டா பார்க்கறதுக்கு அட்ராக்டிவா தான் இருக்கு. நீங்க இப்ப எங்களுக்கு ஒன்று செஞ்சு காட்டுறீங்களா? ஓகே, இப்ப மெஷர்மெண்ட் தான் மெயின். மெஷர்மெண்ட் வந்து கூடுதலா 16 இன்ச்சில இருந்து எடுத்துக்கொள்ளுவோம். அதுக்கு பிறகு எல்லாமே எங்களோட கண்மட்டமும் எங்களோட கை அளவுக்கு ஏற்ற மாதிரியே பிடிச்சு கொண்டு செய்ய தொடங்கினோம்னா ஓகே. இப்போ இதில் இருக்கிற இதே செயினை வந்து உங்களுக்கு செய்து காட்டுறேன் பாருங்க. இப்போ இதில் ஃபர்ஸ்ட் வந்து இந்த கியரோட வந்து லொக் வந்து அட்டாச் பண்ணணும். லொக் தான் மெயின். இந்த லொக் வந்து சரியாக விழ வேணும். விழுந்தால் தான் இதில் இருந்து எதுவும் விழத்தாது. அதுக்கு பிறகு நாங்கள் அதுக்கு தேவையான எல்லா இதுகளையும் வந்து அட்டாச் பண்ணிக்கொள்ளலாம். இந்த லொக்கை வந்து கையாளுறதான் கொஞ்சம் கஷ்டம். என்னென்னா சரியான மைனூட்டானது மெல்ல சின்னதாக இருக்கு. இந்த லொக்கை வந்து இதில் ப்ரெஸ் பண்ணால் தான் செட் ஆகும். செட் ஆன பிறகு கூடுதலாக சம இடைவெளி தானே பார்க்க வேணும். தொடர்ச்சியாக செய்கிறதுனால இந்த சம இடைவெளியை வந்து ஈஸியாக நாங்கள் வச்சு கொள்ளலாம்.
இதுக்கு பிறகு தொடர்ச்சியா உங்களுக்கு எத்தனை போல்ஸ் தேவையோ, இப்போ சில பேர் 3 கப்பினா 5 கப்பினா, இது வந்து மாடர்ன் ட்ரெஸ்ஸுக்கும் யூஸ் பண்ணலாம். அதே போல சின்ன பிள்ளைகளும் வேர் பண்ணலாம், பெரிய ஆட்களும் வேர் பண்ணலாம். வெயிட்லெஸ்ஸாவும் இருக்கு, எல்லாருக்கும் பிடிக்கும். சின்ன பிள்ளைகளுக்கு எல்லாம் கொஞ்சம் வெயிட்டா இருந்தா பிடிக்காது, இருக்கனால ஓகே. இப்போ சில பேர் என்ன சொல்றாங்கன்னு சொன்னா இது கருத்து போயிருமான்றதான் அடிக்கடி எல்லாரும் கேட்குற கேள்வியா இருக்கிறது எங்கள்கிட்ட. இப்போ கருத்து போகுமான்னு கேட்டா இதுல இருக்க எஸ்ல வந்து ஒரு கலர் சேஞ்ச் வந்து வரும். என்னடங்கிற வியர்வை அந்த உப்புத்தன்மைக்கு வந்து கருத்து அந்த எஸ் வந்து மாறும். இப்ப நாங்க நார்மலா ஒரு ஃபங்க்ஷனுக்கு வேர் பண்ணிட்டு வரோம்னா வந்து வாட்டர்ல நினைக்காமலுக்கு இருந்தாலே அது கொஞ்சம் பாதிக்கும். கவர் வந்து ஆட் பண்ணி தான் கொடுக்குறோம் நாங்க. அந்த கவர்ல வந்து நார்மலா போட்டாலுமே அது ஓகேயா இருக்கும். ஓவரா ஸ்வெட் பண்ற ஆட்களுக்கு மட்டும்தான் பின்ன இருக்கிற எஸ்ல வந்து ஒரு சேஞ்சஸ் வரும். மற்றபடி இதுல இருக்கிற இதுலயும் சேஞ்சஸ் வராது. ஒரு உங்களால 6 மந்த்துக்கு கூடுதலா வந்து தொடர்ச்சியாகவே பாவிக்கக்கூடிய மாதிரியும் இருக்கும். இல்லை உங்களுக்கு அப்படி எதுவும் வந்து சொன்னாலும் இப்போ நாங்கள் கூடுதலாக அதுக்கேற்ற மாதிரி, இப்போ சில பேர் வந்து 1 லேயர் விரும்ப மாட்டேனோம், ஆக மெல்லிசா இருக்கு ஏன்னுலாம் கேட்பாங்க. இப்போ நாங்கள் 3-4 லேயர்ஸ் வந்து அட்டாச் பண்ணியும் கொடுக்கறது. இதில் வந்து கூடுதலாக நாங்கள் செய்கிற டிசைனில் வந்து கூட கேள்வியாக இருந்தது வந்து இந்த தாலி டிசைன் உண்டு, தாலிக்கொடி. அந்த கொடி டிசைனுக்கு வந்து நிறைய பேர் வந்து என்கொயரி தந்துருந்தாங்க. அந்த நேரங்களுக்கு பென்டென்ட்ஸ் அவைலபிளா இல்ல. அப்ப இந்த அளவு தான் இந்த ப்ரொசீஜர், இவ்வளோத்தோட சரி. இதுக்கு பிறகு வந்து லொக் அட்டாச் பண்ண வேணும். லொக் அட்டாச் பண்ணதுக்கு சம அளவுல மடிச்சுக்கொண்டு இதுல வந்து உங்களுக்கு இல்ல இது இதை விட கொஞ்சம் நீளமா இருக்கணும், சில பேருடைய கழுத்து வந்து அகலமா இருக்குன்னு தானே, அதுக்கு வந்து இப்படி அட்டாச்மெண்ட் செயின் வந்து சூஸ் பண்ணலாம். இதை வந்து இப்போ ஒரு மெஷர்மெண்ட் அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி கட் பண்ணி கொள்ளலாம். இப்போ இதை கட் பண்ணிட்டு இதில் முதல்ல லொக் இன்சர்ட் பண்ணிட்டேன் தானே, அதுக்கு பிறகு இதையும் இன்சர்ட் பண்ணி கொள்ளலாம். இதோட இன்சர்ட் பண்ணிட்டு இப்போ ஒரு லொக் தான் போடணும் மட்டும் இல்லை, 2 லொக் விரும்பினா போட்டுக்கொள்ளலாம் இதுக்குள்ள. இதுதான் மெட்டலோக். இவ்வளவும் செய்து கொண்டா இது கம்ப்ளீட் ஆயிடும் இந்த ப்ரொசீஜர். இது வந்து சிம்பிள் டிசைன், எல்லாருமே கூடுதலாக செய்கிறதுக்கு ஈஸியாக இருக்காம். இந்த அளவு தான் இந்த ப்ரொசீஜர். பார்க்க நல்ல அழகா இருக்குது. இப்ப சில இதை பார்த்துட்டு நினைப்பீங்க இவ்வளவு ஃபாஸ்டா முடிஞ்சிட்டு தானே, இதுக்கே அவ்வளவு ப்ரைஸ் அப்படி எல்லாம் சில இதுக்கு யோசிப்பீங்க. ஆனா இந்த ஒரு டிசைன் ஃபாஸ்டா முடிஞ்சிட்டு சில இப்ப பேர்ல் அட்டாச் பண்றதுக்கு எல்லாம் கொஞ்சம் ஹீட் பண்ணணும், அதுக்கெல்லாம் நிறைய காய விடணும், அதுக்கு தான் 3-4 மணி நேரம் எல்லாம் எடுக்கன்னு சொல்லிவிடும். ஸோ சில எல்லாத்துக்கு பின்னுக்கும் ஒரு ஹார்ட் ஒர்க் இருக்கு. இப்போ இது சிம்பிளா முடிஞ்சிட்டுக்காக இது சிம்பிளான ஒர்க் அப்படின்ட்டு இல்லை, எல்லாத்துக்கு பின்னுக்கும் ஒரு ஹார்ட் ஒர்க் இருக்கு. இந்த இந்த கியர் வயர் எல்லாம் நிறைய பிரைஸ் ஆயிருக்கும். இதெல்லாம் என்ன எங்க எடுக்கிற நீங்க? இதெல்லாம் டோட்டலா எப்படி எடுப்பீங்க? இதெல்லாம் வந்து இப்ப ரோலா தானே எடுப்போம். ரோலா வந்து எடுக்கும்போது அவனியால 2 ஷாப்ஸ்ல எடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும். என்னன்னு சொன்னா இப்ப ஸ்டாக் அவுட் ஆஃப் ஸ்டாக்னு சொன்னா எதுவும் செய்யலாது. இப்போ ஆர்டர்ஸ் வந்துட்டு சொன்னா நாங்க ஜெஃப்னால இருந்து எடுப்போம். அங்கிருந்து வரும்போது டெலிவரி சார்ஜ் கூட. இப்போ ஒரு ரோல் வந்து 300 ரூபா அல்லது 250 ரூபா தானண்டா, அவங்க டெலிவரி சார்ஜ் 400 ஆட் பண்ணி தான் எங்களுக்கு தருவாங்க. அப்ப நீங்க இங்க நார்மலா ஒரு ஷாப்புக்கு என்ன டெய்லி கஸ்டமரா போனா கூட அங்க ஒரு எடுக்கக்கூடிய மாதிரி இருக்கு. அப்படி இருக்கும். ஆனா அங்கேயும் இருக்காது. என்னன்னு சொன்னா இப்ப கூடுதலா எல்லாரும் செய்யறாங்கன்ற இப்ப என்னன்னு சொல்ல ஒரு பிசினஸா செய்யாட்டி கூட எங்களுக்கு நாங்க ஒரு யூனிக் டிசைனா செஞ்சு கொள்ளலாம்னு கூட செய்யற ஆக்கள் இருக்காங்க. மற்ற ஒரு ஹொபியா செய்யறாக்கள். எனக்குமே இப்படியான விஷயங்கள் செய்ய பிடிக்கும். நானும் ஹொபியா சில விஷயம் செய்வேன். எனக்கு இப்படி அந்த ஒரு யூனிக்கா டிஃப்ரெண்டா செய்ய எனக்கு பிடிக்கும். இந்த குட்டி குட்டி விஷயம் இப்ப ஷாப்ல நான் 2-3 இப்படி வேண்டினாலும் அதெல்லாம் அவுத்து அந்த முத்தெல்லாம் மாத்தி போட்டு எனக்கு பிடிச்ச மாதிரி கஸ்டமைஸ் பண்ணுவேன், அப்படி செய்வேன். ஆனா இதுல என்ன சரி, நான் இதுல ஒன்று செஞ்சு பார்க்க ஆசையா இருக்கு. ஓகே, செய்து பாருங்க. ஸோ ஓகே, நான் இதுக்கான அந்த இதுக்கு இது என்னன்னு சொல்லுவேன், நாங்க லாஸ்டிக்னு சொல்லுவோம் கடையில். இப்ப இதை வந்து என்னன்னு சொல்லுவாங்கன்னா, இப்ப
இது வந்து லாஸ்டிக் தான். இப்போ இதுக்கு வந்து சைஸ் இருக்கு. இப்போ 0.8ல இருக்கிற ரேஞ்சில் உள்ளது எடுத்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்கும். இப்போ நீங்க என்னென்ன முத்துகள்ல செய்யறேன்னு கொஞ்சம் கலெக்ஷன்ஸ் தாங்க. இது வந்து எல்லாம் கிறிஸ்டல்ல உள்ளது. இதெல்லாம் கிறிஸ்டல் தான். ஸோ இதில் கொஞ்சம் கலெக்ஷன்ஸ் வைங்கோ, டிஃப்ரெண்டாக ஏதாச்சும் வைங்க. நான் கொஞ்சம் டிஃப்ரெண்டாக ட்ரை பண்ணி பார்க்குறேன். ஓகே. இந்த குட்டி குட்டி டப்பா கூட பார்க்க நல்ல க்யூட்டாக இருக்குது. இதெல்லாம் சின்ன வயசுல ஆனா சின்ன வயசுல இப்படி ஒரு டப்பா இதுக்குள்ள ஃபுல்லா கிளே இருக்கு, உருண்டையா அதை உருட்டி விளையாடுற அப்படி அந்த பார்த்தோன்னே அந்த நினைவு வந்துட்டு கியூட்டா இருக்கு. புதுசா நீங்க ஓப்பன் பண்ணிட்டீங்க. சரி, ஓகே. நிறைய தந்திருக்கிறாங்க, நிறைய முத்தெல்லாம் தந்திருக்காங்க. ஸோ இதுலேருந்து என்னோட க்ரியேட்டிவிட்டியை யூஸ் பண்ணி எனக்கு இந்த எபில் இது வச்சதுன்னா நிறைய பிடிக்கும். ஸோ நான் ஆல்ரெடி போட்டிருந்ததும் அப்படி ஒரு விஷயம்தான். ஸோ அதில் நடுவில் வச்சு ஏதோ என்னால் முடிஞ்சது லோ பட்ஜெட் இல்லை செய்து பார்ப்போம். எனக்கு இப்படியான முத்துக்கள் கொஞ்சம் பிடிக்குமேண்டா அந்த கொஞ்சம் ஃபேடாகவும் போகாது, சேம் டைம் கொஞ்சம் இந்த லுக்கையும் கொஞ்சம் ரிச்சாக காட்டும். ஸோ இப்படியான முத்துகள் கொஞ்சம் பிடிக்கும். ஸோ க்ரியேட்டிவிட்டி என்ற பேரில் என்னமோ செய்கிறேன். ஸோ அவங்க மைண்ட் வாய்ஸ் என்னன்னு எனக்கு தெரியல. ஸோ நான் போக்குறதுலாம் ஒரே மாதிரியான முத்தா அந்த கூட தெரியல. டிஃப்ரெண்டாக இருக்கு. அது டிஃப்ரெண்ட். என்னோட மூளை இப்போ கொஞ்சம் ஒரு மூளையை தூங்குறதால அவ்வளோ க்ரியேட்டிவிட்டி வரல, யோசிக்காதீங்க மக்களே. ஓகே, ஃபினிஷ் பண்ணுவோம். நான் செஞ்சுருக்கேன் ஒரு சின்ன பிள்ளைக்கான ஒரு பிரேஸ்லெட். ஸோ அதனால நீட்டாக இல்லை. அப்போ அது வேஸ்ட்டாக போகுது. ஏன் குழந்தைக்கு செஞ்சு எங்கே குழந்தை இருக்கு எடுத்துட்டியா வீடியோ? மக்களே, இதுதான் அந்த இது செய்யும் போது இப்படியான ஸ்ட்ரகிள்ஸும் அவன் ஃபேஸ் பண்ணியிருப்பான்னு உங்களுக்கு லைவ்ல காட்டுறேன். இப்படியெல்லாம் 99% கோத்த கட்டும் போது அவுந்து போதுதான் அந்த இதயம் இருக்கு. ஐயோ அவ்வளோ வலிக்கும், நொறுங்கிட்டு போல என்னோட இதயமே நொறுங்கி போயிட்டு. ஸோ இப்படியெல்லாம் செய்து பார்க்கும்போது விளங்குது அவங்க எவ்வளோ ஸ்ட்ரகிள் ஃபேஸ் பண்ணியிருப்பாங்கட்டு. எல்லா நேரமே இப்படி டைட்டா இருந்திருக்கு, அப்படி உங்களுக்கு ஆகியிருந்திருக்கு தானே? இதுல வந்து இப்படித்தான் கட்டும் போது வந்து அருந்துடும். முன்னாடி கட்டும் போது வந்து லாஸ்டிக் நீளம் வந்து நாங்க சில பை மிஸ்டேக்கா வெட்டி அப்ப அருந்து விடும் போது பயங்கர கஷ்டமா இருக்கும். ஸோ அந்த ஃபீல் லைஃப்ல யாருக்கும் வரக்கூடாது, எதிரிக்கு கூட வரக்கூடாது. ஒரு விஷயம் ஃபினிஷ் பண்ணிட்டேன்னு அப்படி காட்டும் போது விழுந்துட்டு அது என்னோட கேமரா மூமெண்டோட வைத்தறிச்சலா கூட இருக்கலாம். சரியான கவலையா தான் இருக்குது. ஸோ இட்ஸ் ஓகே, பரவாயில்லை. செய்ய தந்ததுக்கு தேங்க்ஸ். இதெல்லாம் கவனமாக வைங்கோ. ஸோ நான் இந்த முத்தெல்லாம் கோர்த்து செஞ்சு பார்க்கும்போது ஒரு டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸாகவும் இருந்துச்சு, நல்லாவும் இருந்துச்சு. ஸோ அது கை தவறி விழும்போது அவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சு. இப்போ இவங்களுக்கு நிறைய ஆர்டர் வந்திருக்கும் போது இரவு பகலாக செய்யும் போது ஓகே 99% இந்த ஒர்க் முடிஞ்சுன்னு யோசிக்கும் போது அது அருந்து விழும்போது அவ்வளோ ஹார்ட் ப்ரோக்காக தான் இருக்கும். அது சொல்ல வார்த்தையே இல்லை, அவ்வளோ கஷ்டமாக இருக்கும். ஸோ எந்த ஒரு விஷயமே அவ்வளோ ஈஸி இல்லை. இப்போ பார்க்க இது சிலது சிம்பிளாக இருக்கும், இவ்வளோ ஈஸியாக முடிச்சிட்டாங்கன்னு இருக்கும். எதுவுமே லைஃப்பில் ஈஸியாக கிடைக்காது, ஈஸியாக இருக்காது. அதுக்கு பின்னுக்கு ஒரு பெரிய ஸ்ட்ரகிள் இருக்கும். 4-5 மணித்தேலம் இப்போ ஒரு கொஞ்ச நேரம் இருக்கவே காலெல்லாம் வலிக்குது. 4-5 மணித்தேலம் அப்படியே இருந்து ஒரு விஷயத்த கஸ்டமைஸ் பண்ணி பிளான் பண்ணி செய்கிற சம்டைம் ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கும். இதெல்லாம் தாண்டி ஒரு விஷயத்த
விஷயத்த செய்யறது நிறைய கஷ்டம். ஸோ இப்படி எனக்கு நான் செஞ்சு பார்க்கும்போது தான் எவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸ் வேற மாதிரி யோசிச்சேன். இப்போ உங்கள நான் இப்போ ஒரு ப்ராடக்ட் வேண்டோம் எப்படி உங்களை கண்டெக்ட் பண்ணணும்? எங்கள்கிட்ட வந்து எல்லாமே எங்களோட பேஜ்ல இருந்து நீங்க கனெக்ட் பண்ணிக்கொள்ளலாம். பேஜோட ஐடி இப்போ ஜிமிக்கி கதைன்றதான் எங்களோட பேஜோட ஐடி. பேஜ் வந்து டிக்டாக்ல இருக்கு, இன்ஸ்டாகிராம்ல இருக்கு, அதே போல ஃபேஸ்புக் பேஜ்ல இருக்கு. நாங்க வாட்ஸ்அப்ல வந்து கனெக்ட் பண்றது சரியான குறைவு. என்னடா வாட்ஸ்அப் கனெக்ட் வந்து நாங்க வச்சுக்கொள்றது இல்லை. சில வேளையில அது நாங்க குரூப்ல ஆட் பண்ணும்போது மற்றவர்களுக்கு இஷ்யூ ஆகக்கூடாதுன்ற ஒரு கன்சர்ன் இருக்கு. மெசேஞ்சர் மூலமாக நீங்க வந்து ஆர்டர்ஸை வந்து பிளேஸ் பண்ணிக்கொள்ள இயலும். இப்போ எங்களோட இதுல வந்து ஜிமிக்கி கதை என்ற பேஜ்ல வந்து நீங்க விசிட் பண்ணி பாத்தீங்கன்னு சொன்னா ஜிமிக்கி கடையா ஜிமிக்கி கதை 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 நாங்க வரும்போது ப்ரமோட் பண்ணிருந்தோம் ஜிமிக்கி கடை அண்டு அது இல்ல ஜிமிக்கி கதையாம். ஏன்னா அந்த ஒவ்வொரு ஜிமிக்கி பின்னுக்கு இருக்கிற ஸ்டோரி சம்திங் அப்படிதான் எடுத்திருக்காங்க. ஸோ அது ஜிமிக்கி கதையாம். இப்போ எங்களோட இதுல வந்து லோகோ வந்து இருக்கு தானே, இந்த லோகோ தான் எல்லா இதுலயுமே வந்து பிளேஸ் பண்ணியிருக்கோம். அதுதான் எங்களோட ப்ரொஃபைல் பிக்சரா இருக்கு. இப்ப நீங்க அதுல இருக்கிற மெசேஜர்ல வந்து மெசேஜ் கிளிக் பண்ணி எங்களோட கனெக்ட் பண்ணி எந்த டைமும் வந்து ஆர்டர் வந்து பிளேஸ் பண்ணுவோம். இப்ப 4 நாளுக்குள்ள உங்களோட ஆர்டர் வந்து உங்களோட கைக்கு கிடைக்கும். டெலிவரி சார்ஜ் எல்லாமே வந்து எப்படி இருக்குன்னு சொன்னா போஸ்ட் ஆஃபீஸ்ல இருந்தான் இருக்கு. கூடுதலாவே நாங்க கொரியர் சர்வீஸ்ன்றதை தாண்டி போஸ்ட் ஆஃபீஸ்ல தான் போஸ்ட் வந்து கொடுக்குறோம். நாங்க நீங்க எங்களோட பேஜ்ல இல்லாட்டி நாங்க மார்க்கெட் பிளேஸ்ல வந்து லிஸ்ட் அவுட் பண்ணியிருப்போம். அதுல இருந்து உங்களோட ஆர்டர்ஸை வந்து பிளேஸ் பண்ணிக்கொள்ளலாம். அப்படியும் இல்லாட்டி எங்களோட கான்டாக்ட் நம்பர் தரலாம். அதன் மூலமாகவும் நீங்க ஆர்டர் வந்து பிளேஸ் பண்ணிக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கு. கீழே நம்பர் ஆட் பண்றோம். இவங்களோட இந்த யூனிக்கான ப்ராடக்ட்ஸ் எல்லாம் பிடிச்சிருக்கிற பட்சத்துல நீங்க இவங்க டைரெக்டாவே கண்டெக்ட் பண்ணி இவங்களோட ப்ராடக்ட் எல்லாம் வேண்டிக்கொள்ள முடியும். ஸோ இவங்களோட ஃபேஸ்புக் ஐடி எல்லாமே கீழே மென்ஷன் பண்றோம். ஸோ இவங்களை கண்டெக்ட் பண்ணுங்க. இப்படியான இப்போ நாங்க நார்மலா ஒரு ஷாப்ல போகும்போது இப்படியான கலெக்ஷன்ஸ் கிடைக்குமான்னு எனக்கு தெரியல. நான் மோஸ்ட்லி ட்ரை பண்ணப்போ இப்படி நார்மலா எல்லாரும் போடுற மாதிரியான திங்ஸ் தான் எனக்கும் கிடைச்சிருக்கு. இப்படியான விஷயங்களை நீங்களே ஒரு உங்களோட ஐடியா கொடுத்து நீங்க ஒரு விஷயத்த கஸ்டமைஸ் பண்ணி போடும்போது உங்களுக்கும் நல்ல இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும், ஆசையா இருக்கும். ஸோ அப்படி இவங்களை கண்டெக்ட் பண்ணி கொள்ளுங்க. இவங்களோட பேர் வந்து தர்ஷினி. ஸோ இவங்களை கண்டெக்ட் பண்ணும்போது இவங்க தர்ஷினி, ஜிமிக்கி கதையோட ஓனர். இப்படி இன்ட்ரெஸ்டிங்கான உங்களுக்கு தெரியாத நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கொள்ளணும்னா எங்களோட பிஹைண்ட் மீ சேனலை மறக்காம ஃபாலோ பண்ணி வைங்க. மற்றும் ஒரு சுவாரஸ்யமான வீடியோவோட உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறும் நான் பிரியா. கஷ்டப்பட்டு கேமராவை ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கிற எங்களோட கேமராவுவன் வந்து ராகவி. ஸோ அந்த பேர் சொல்லாட்டிக்கே நான் இன்னொரு ரீடேக் கூட எடுக்க வைப்பாங்க. அதுக்காக அவங்களோட பேரை மென்ஷன் பண்ணேன். டாடா.